Hello everyone, I'm Hisham Makan. You are watching English with HM. On today's video, I am going to teach you about negative commands. இன்றைய வீடியோல நான் உங்களுக்கு நெகட்டிவ் கமாண்ட்ஸ் அதாவது மறை ஏவல்களை பற்றி கற்பிக்க போகிறேன். சென்ற வீடியோல அதாவது கமாண்ட்ஸ் பற்றிய சென்ற வீடியோல நாங்கள் பாசிட்டிவ் கமாண்ட்ஸை பற்றி பார்த்தோம். அந்த வீடியோட லிங்க் அதாவது மேலே உங்களுக்கு காணலாம். சரி மாணவர்களே, இப்பொழுது நாங்கள் பார்க்க போகிறது நெகட்டிவ் கமாண்ட். அதாவது உங்களுக்கு தெரியும், நான் பாசிட்டிவ் கமாண்ட் ஏற்கனவே உங்களுக்கு கற்பித்தேன். அதை பற்றி ஒரு சிறிய விளக்கத்தை தந்துவிட்டு நெகட்டிவை ஆரம்பிக்கிறேன். பாசிட்டிவ் கமாண்ட் என்பது உதாரணமாக கம் ஹியர், இது பாசிட்டிவ் கமாண்ட். கம் ஹியர், இங்கே வாருங்கள். இது ஒரு சென்டென்ஸ். இது முக்கியமான ஒரு வாக்கியம், அடிக்கடி பயன்படுத்தக்கூடிய வாக்கியம். இப்பொழுது நான் என்ன செய்ய போறேன்னு சொன்னால், கம் என்ற இந்த வேர்டை இன்னும் ஒரு மெத்தடில், அதாவது இதில் கருத்து மாறாமல் இன்னும் ஒரு மெத்தடில் எழுதலாம். அதாவது do come. கம் do come என்பதற்கு சமன். கம் இஸ் ஈக்குவல் டு do come. இந்த do என்பது டமி do. மாணவர்களே, டமி என்பது என்ன? டமி என்பது போலியானது. அதாவது இந்த டூவுக்கு பெறுமதி இல்லை. இந்த டூ ஜீரோ போல, பூச்சியத்தை போன்றது. ஏன்னு சொன்னால் கம்க்கு ஈக்குவல் டூ என்பது ஒரு எக்ஸ்ட்ரா வேர்ட். ஆனாலும் இதில் மாற்றம் உண்டாகாது, அதாவது கருத்தில் மாற்றம் உண்டாகாது. ஏன் நாங்கள் இந்த டூவை பயன்படுத்தணும் என்பது ஒரு முக்கியமான கேள்வி. இதை பற்றின ஒரு வீடியோவும் நாங்கள் செய்திருக்கிறோம். அதில் லிங்க் நான் மேலே போட்டிருக்கிறேன், உங்களுக்கு போய் பார்க்கலாம். ரைட், பாடத்துக்கு திரும்ப வருவோம். கம் இஸ் ஈக்குவல் டு டூ கம். ரைட், இப்போ இந்த கம் ஹியர் என்று சொல்லக்கூடிய இந்த வாக்கியத்தை, இந்த கொமாண்டை நாங்கள் என்ன செய்ய போகிறோம் என்று சொன்னால், இன்னும் ஒரு மெத்தடில் எழுதுகிறேன்டால் do come here என்று எழுதலாம். அதாவது இந்த come here என்று சொல்லக்கூடியதை do come here என்று எழுதலாம். இந்த ரெண்டும் ஈக்குவல். அதாவது come here என்றால் இங்கே வாருங்கள், do come here என்றால் இங்கே வாருங்கள். ஆனால் ஸ்போக்கன் இங்கிலீஷ் இன்னொரு வித்தியாசம் இருக்கத்தான் செய்யுது. ஏனென்றால் அழுத்தமாக சொல்வதற்கு, ஒன்றை இன்சிஸ்ட் பண்ணி சொல்வதற்கு do come here என்பதை நாங்கள் பயன்படுத்துகிறோம். come here என்றால் இங்கே வாருங்கள், do come here என்று சொன்னால் இங்கே வாருங்கள். எங்கட பாஷையில் சொல்றேன்னு சொன்னால் இங்க வாங்கோ. இதுவும் இங்க வாங்கோன்னு சொல்றது தான். இது பொதுவாக காமனாக சொல்றது. do come here என்று சொன்னால் அழுத்தமாக சொல்றது. இதுதான் இதில் வித்தியாசம். ஏன் நாங்கள் இந்த டூவை இங்கே பயன்படுத்துகிறோம் என்று சொன்னால், இந்த டூ எங்களுக்கு தேவையாக இருக்கிறது நெகட்டிவ் கமாண்ட். ஓகே, இப்போ நாங்கள் பார்க்க போகிறது நெகட்டிவ் கமாண்ட்ஸ். நாங்கள் ஏற்கனவே எழுதின அந்த வாக்கியத்தை நான் எடுக்கிறேன். அதாவது கம் ஹியர். நான் கடைசியாக உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணின லெசனில் இந்த கம் ஹியர் என்பதை டூ கம் ஹியர் என்று எழுதலாம் என்று உங்களுக்கு கற்பித்தேன். ஆகவே இந்த கம் ஹியர் என்பது பாசிட்டிவ், டூ கம் ஹியர் do come here என்பதும் பாசிட்டிவ் தான். இப்பொழுது நாங்கள் நெகட்டிவ் வாக்கியத்தை அமைக்கக்கூடிய வேளையில்,
அதாவது இப்போ இந்த சென்டென்ஸை நான் நெகட்டிவ் சென்டென்ஸாக ஆக்கணும், மறை ஏவலாக மாற்றணும், நெகட்டிவ் கொமாண்டாக மாற்றணும். அப்போ இதுக்கு நான் என்ஓடி நாட் என்பதை கொடுக்கணும். என்ஓடி நாட்டை நாங்கள் இந்த கம்முக்கு கொடுப்பதன் மூலமாக நாட் கம் ஹியர் என்பதாக எங்களுக்கு எழுத முடியாது. மாற்றமாக இந்த நாட் என்பதை இந்த டூக்கு கொடுப்போம். ஏன்னா இந்த டூட பேர் டமி டூ. இது ஒரு ஹெல்ப் பண்ண வந்த ஒரு வேர்ட். இந்த நாட்டை இந்த டூக்கு நாங்கள் கொடுப்பதன் மூலமாக இது என்னவாக மாறும்? டூ நாட், டூ நாட் கம் ஹியர், டூ நாட் கம் ஹியர் என்று மாற்றமடையும். இந்த டூ நாட்டை ஷார்ட் பண்ணினால், அதாவது ஷார்ட் ஃபார்ம், சுருக்கமான வடிவம் என்னன்னு சொன்னால் don't come here. ஆகவே இந்த don't come here என்பதுதான் நெகட்டிவ் ஃபார்ம். இந்த நெகட்டிவ் ஃபார்ம் உருவான அந்த முறை, அந்த வழி, அதோட ஹிஸ்ட்ரி தான் நான் எழுதிக்கிறேன். உதாரணமாக நெகட்டிவ் கொமாண்ட்ஸ் என்பது இந்த நொட்டை சேர்க்கக்கூடிய, அதாவது என்ஓடி நொட் என்ற இந்த வேர்டை ஒரு சென்டென்ஸுக்கு கொடுக்கக்கூடிய வேலையில் தான் அது நெகட்டிவாக மாறும். ஆகவே டிரெக்டாக எங்களுக்கு கம் ஹியருக்கு நொட்டை கொடுக்க முடியாது. ஆகவே டூ கம் ஹியர் என்று சொல்லக்கூடிய இதில் அடுத்த வடிவத்துக்கு தான் நாங்கள் என்ன செய்யணும்? இந்த நொட்டை கொடுக்கணும். ஆகவே கம் ஹியர் என்பது பாசிட்டிவ், டூ கம் ஹியர் என்பதும் பாசிட்டிவ். நொட் என்பதை டூக்கு நாங்கள் கொடுப்பதன் மூலமாக இந்த டூ இந்த நொட்டை எடுத்து டூ நாட் கம் ஹியர் என்று மாற்றமடையும். இந்த டூ நாட் கம் ஹியர் என்று சொல்லக்கூடியதை ஷார்ட் பண்ணினால், சுருக்கமாக எழுதினால், இந்த டூ நாட்டை சுருக்கமாக எழுதினால் டோன்ட் கம் ஹியர் என்பதாக அதில் சென்டென்ஸ் அமையும். இதோட மீனிங் இங்கே வர வேண்டாம். இதோட மீனிங் இங்கே வாருங்கள். இதோட மீனிங்கும் என்ன? இங்கே வாருங்கள் தான். ஆனால் கொஞ்சம் அழுத்தமாக சொல்கிறது. டூ நாட் கம் ஹியர் என்பது நெகட்டிவ் தான், அதுவும் இங்கே வர வேண்டாம் என்பது தான். அதை எங்களுக்கு ஷார்ட் பண்ணி டோன்ட் கம் ஹியர் என்று சொல்லலாம். டோன்ட் கம் ஹியர் என்பது காமனாக நார்மலாக சொல்கிறது இங்கே வர வேண்டாம் என்பது. டூ நாட் கம் ஹியர் என்றால் இங்கே வர வேண்டாம் என்று அழுத்தமாக சொல்வது. இப்பொழுது நாங்கள் சில உதாரணங்களை பார்ப்போம். டோன்ட் go there, don't go there, அங்கே போக வேண்டாம். don't smoke, புகைக்க வேண்டாம். don't gossip, அதாவது எங்கட பாசியில் சொல்றேன்னா ஊர்வலை பேச வேணாம். don't stop, நிறுத்த வேணாம், நிறுத்தாதீர்கள், அதான் அர்த்தம் don't stop. இது பாருங்க, நாங்கள் go there என்று சொன்னால் அங்கே போங்கள், don't go there அங்கே போக வேண்டாம். ரைட், இன்னும் உதாரணங்கள் பார்ப்போம். don't argue, அதாவது விவாதிக்க வேணாம். don't argue என்று சொன்னால் விவாதிக்க வேண்டாம். don't get late, அதாவது லேட்டாக வேண்டாம். எங்களுக்கு அதை இன்னும் ஒரு முறையில் சொல்கிறேன்னால் don't be late, லேட்டாக வேண்டாம். don't play here, இங்கே விளையாட வேண்டாம். don't swim here, இங்கே நீந்த வேண்டாம். சில பகுதிகள் ஆற்றங்கரைகளில், அதாவது அவங்க எழுதியிருப்பாங்க, போர்டு எழுதியிருப்பாங்க don't swim here or don't bathe here. கடற்கரைகளில் எழுதியிருப்பாங்க, போர்டு ஒன்றை வைத்திருப்பார்கள், அதாவது don't swim here, don't bathe here, அது ஆபத்தான இடம். ஓகே,
மேலும் உதாரணங்களை பார்ப்போம். Don't run fast. வேகமாக ஓட வேண்டாம். அதாவது ஒன்றை செய்ய வேண்டாம் என்று சொல்றது. Don't run fast. Don't skip meals. பொதுவாக சின்ன மாணவர்கள்ட்ட இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான பிரச்சனை தான் இந்த ஸ்கிப் பண்ணுறது. அதாவது சாப்பிடக்கூடிய அந்த நேரங்களில் சாப்பிடாமல் ஸ்கிப் பண்ணுறது. அதனால் டோன்ட் ஸ்கிப் மீல்ஸ். டோன்ட் ரைட் ஆன் த வால். அதாவது வாலில் எழுத வேண்டாம். Don't make noise. சத்தமிட வேண்டாம். Don't shout. இதுவும் சத்தமிட வேண்டாம் தான். பயப்பட வேண்டாம். Don't be afraid. பயப்பட வேண்டாம். இன்னும் உதாரணங்களை பார்ப்போம். Don't fight. சண்டையிட வேண்டாம். Don't be angry. கோபப்பட வேண்டாம். பொதுவாக இந்த பி என்றது இருத்தல் என்ற அர்த்தம். பி a good boy, be a good girl அப்படின்னு சொன்னால் ஒரு நல்ல ஒரு பாயாக இரு, ஒரு நல்ல கேர்ளாக இரு என்று சொல்லக்கூடிய ஒரு ஸ்டெம் வேர்ப் தான் இந்த பி என்பது. ஆகவே அதாவது பி எங்க்ரி என்று சொன்னால் கோவப்படுங்கள் என்ற அர்த்தம். அது பொருத்தம் இல்லை. ஆகவே டோன்ட் பி எங்க்ரி என்பது அதோட நெகட்டிவ் ஃபார்ம், அதாவது கோவப்பட வேண்டாம். டோன்ட் பி லேசி, அதாவது சோம்பரப்பட வேண்டாம் என்று நாங்கள் சொல்வோம் தானே. அதாவது சோம்பல் பட வேண்டாம். டோன்ட் பி லேசி. டோன்ட் பி ஜெலஸ், பொறாமைப்பட வேண்டாம். டோன்ட் பி ஸ்டிஞ்சி, அதாவது உலோபிப்பட வேண்டாம். அதாவது நாங்கள் உலோபியாக இருக்க வேண்டாம். அதுதான் அதில் மீனிங். ஸ்டிஞ்சி என்று சொல்கிறது கஞ்சப்படுதல். ஆகவே டோன்ட் பி ஸ்டிஞ்சி, கஞ்சப்பட வேண்டாம். டோன்ட் பி சேட், கவலைப்பட வேண்டாம். ரைட். அப்போ இது போல் நிறைய உதாரணங்களை என்ன சொல்லலாம். ரைட். எல்லாம் ஈஸியான மெத்தட்ஸ். அதாவது டோன்ட் ஸ்டெம் வேர்ப், டோன்ட் ஸ்டெம் வேர்ப். பாருங்கள், டோன்ட் ஃபைட். அப்போ டோன்ட்டோட ஸ்டெம் வேர்பை நீங்கள் யூஸ் பண்ணுன்னு சொன்னால் நெகட்டிவ் சென்டென்சஸ் ஆகும். சரி மாணவர்களே, இவ்வளோ நேரமும் நீங்கள் பார்த்தது நெகட்டிவ் கமாண்ட்ஸ், அதாவது எதிர்மறை ஏவல்கள். ஒரு ஏவல் எவ்வாறு வர வேண்டும், ஒரு கட்டளை எவ்வாறு பிறப்பிக்கப்பட வேண்டும். அதில் 2 பகுதிகள் உள்ளன. ஒன்று நேர் ஏவல்கள், இன்னும் ஒன்று மறை ஏவல்கள். இன்றைய பாடத்தில் நாங்கள் பார்த்தது மறை ஏவல்கள். அதாவது ஒருவருக்கு ஒன்றை செய்யாதே, அங்கே போகாதே, அதை செய்யாதே என்ற வாக்கியங்களை சொல்வது எவ்வாறு என்பதுதான் இன்றைய பாடம். எம்முடைய மற்ற வீடியோக்கள், அதாவது மற்ற பாடங்கள், இதற்கு பிறகு நாங்கள் பதிவு செய்யக்கூடிய மற்ற பாடங்கள் இதில் தொடராக வர இருக்கின்றது. எமது மற்ற பாடங்கள் இதனுடைய தொடராக வர இருக்கின்றது.
எமது மற்ற பாடங்கள் இதனுடைய தொடராக வர இருக்கின்றன. ஆகவே எம்முடைய சேனலுடன் தொடர்ந்து இருங்கள். எம்முடைய சேனல் இவ்வளவு சீக்கிரமாக இவ்வளவு வேகமாக வளரத்துக்கு காரணமாக இருந்தவர்கள் நீங்கள். ஆகவே உங்களுக்கு நன்றி செலுத்தியவனாக இன்றைய பாடத்தை விளங்கியிருந்தால், இந்த பாடம் உங்களுக்கு பிடித்திருந்தால் நீங்கள் கட்டாயமாக லைக் பண்ணுங்கள். மேலும் ஒரு நல்ல கமெண்ட்டை பதிவிடுங்கள். மேலும் இது மற்றவர்களுக்கும் கிடைக்க வேண்டும் என்று கருதினால் இதை ஷேர் செய்யுங்கள். எம்முடைய சேனலுக்கு நீங்கள் புதியவராக இருந்தால் எமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதோ சப்ஸ்கிரைப் பண்ணக்கூடிய அந்த பட்டன் இங்கே உள்ளது. சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் இன்னும் ஒரு வீடியோவில் சந்திக்கும் வரை விடை பெறும் நான் ஹிஷாம் மாகான். See you again.